பாட்டெல்லாம் கூட பாடியிருக்கோம். எங்கள் யாருக்குமே போர் அடிக்காத மாதிரியெல்லாம் கூட இருந்திருக்கு இந்த கிளாஸு. ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் அண்ட் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் இந்த கிளாஸ். தேங்க்யூக்கா. எவனோ ஒருத்தர் எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் சத்யா. இப்போ பேசினாங்களே ப்ரீத்தியோட அம்மா நான். ஃபஸ்ட்டு வந்து ப்ரீத்தி ஒரு 40 to 40க்குள்ளே தான் மார்க்கே எடுத்துகிட்டு இருந்தேன் மேக்ஸில். எக்ஸாம் டைமில் சாருங்களும் இல்லாமல் போயிட்டாங்க. ஸ்கூலில் வந்து அவங்க வெளியில் போயிட்டாங்க. நீங்களே எப்படியாவது படிக்க வைங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸ்கூலில் ஒரு வருஷத்துக்கு நாங்கள் ஒரு 60,000 70,000 கட்டி ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வச்சுட்டு இருந்தோம். ஆனால் அவளோட மார்க் வந்து சொல்லிக்கிற மாதிரியே இல்லை. எனக்கே பயம் வந்துருச்சு. டென்த்துன்றது பிள்ளைங்களுக்கு எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு இது. அதை கடந்தால் தான் அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கே போக முடியும். ஆனால் டென்த்துலேயே ஒரு நல்ல மார்க் எடுக்காத சூழ்நிலை வந்துருச்சு. மேக்ஸில் வெறும் 40 to 41 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்தா. நான் தான் ஃபவுண்டேஷனில் ரெசிலியன்ஸ் சென்டரில் வேலை செய்கிறது மூலிமா இந்த டியூஷனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு சரி நீயும் அட்டன் பண்ணுன்னு சொன்னேன். வெளியே எங்கேயும் வந்து டியூஷன் அனுப்புகிற அளவுக்கு இங்கே எங்களுக்கு வசதி இல்லை. இங்கேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டருக்கு தூரம் போகணும். யாரை கூட்டிகிட்டு வர மாதிரி இல்லை. என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல. எனக்கு அந்த சமயத்தில் தான் இந்த இணையகுரு டியூஷன் தெரிஞ்சு சரி அட்டன் பண்ண இப்படியாதுன்னு ரொம்ப குறைஞ்ச விலையில அவங்க என்கிட்ட டியூஷன் ஃபீஸ் வந்து ஜாஸ்தி கேட்டது கூட கிடையாது. நாங்களாக எப்பயாவது அனுப்புனா தான் உண்டு. வெறும் 200 தான் நாங்கள் வந்து இந்த டியூஷனுக்காக பே பண்ணியிருந்தோம். அதிலே வந்து பார்த்திங்கன்னா இவங்க நைட் டைமில் 7 to 8 அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருந்தாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக வந்து இப்போ என் பொண்ணு அட்டன் பண்ணுவாள். ஸ்கூல்லேருந்து வந்து ஸ்கூல் ஹோம்ஒர்க் முடிக்கிறாளோ இல்லையோ, ஆனால் இது ஃபோனை எடுத்து வச்சுட்டு இந்த கிளாஸ்க்காக வெயிட் பண்ணின்னு இருப்பாள். நானே நினைப்பேன் அப்படி என்ன தான் இருக்குது, என்ன தான் சொல்லித்தராங்கன்ட்டு கொஞ்சம் நானும் பக்கத்தில் உட்காந்து கேட்பேன். அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க சொல்லி கொடுக்குற விதம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிச்சு. பசங்க வந்து போட்டி போட்டுட்டு ஒருத்தர் போட்டு அங்கே சப்மிட் பண்ணுறதுக்குள்ளே இவ போட்டுடணும்னு சொல்லிட்டு அந்த ஆர்வத்தை அந்த ஊக்கத்தை வந்து இவங்க படுத்துவாங்க. அது கொஞ்ச நேரத்துலேயே இவங்க போட்டுருவாங்க. நான் ஃபஸ்ட்டு போடணும், நீ ஃபஸ்ட்டு போடணும்னு சொல்லிட்டு பசங்க ஃபஸ்ட்டில் குரூப்பில் போடுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ரொம்ப இவங்க போட்ட எஃபெக்ட்டு ஞாயிற்றுக்கிழமைனா வந்துட்டு சாருங்கெல்லாம் வெளியிலேருந்து டியூஷன் சாருங்க ஸ்கூலில் இருக்கிற ஹெச்எம்ஸ் எல்லாம் வந்து அவங்க கைடன்ஸ் கொடுப்பாங்க. இப்படி எழுதணும், இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எழுதணும்னு சொல்லிட்டுலாம் நிறைய அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க வழிமுறைகளை. அதெல்லாம் வச்சு இவன் 87 மார்க் வந்து எடுத்திருந்தான் மேக்ஸில் பப்ளிக் எக்ஸாமில். எனக்கு ரொம்பவே திருப்தியாக இருந்துச்சு. 41 மார்க்லேருந்து 87% வருவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இவங்க பவித்ரா எடுத்தது மூலிமா தான். ஆனால் வந்து ரொம்ப கோவமாக ஒரு நாளும் அவங்க அந்த மாதிரி சொல்லி கொடுத்தோ புரியாத மாதிரி சொல்லி கொடுத்தோ நான் பார்க்கவே இல்லை. நிறைய என் பொண்ணை விட அவள் பக்கத்தில் நாங்கள் தான் அட்டன் பண்ணியிருக்கோம் இவங்களோட கிளாஸு. அவ்வளோ ஒரு ஜாலியாக எடுப்பாங்க. புரிகிற மாதிரி எடுத்திருக்கீங்க. நான் மனசார நன்றி சொன்னேன் ரிசல்ட் வந்த உடனே. அந்த மாதிரி நீங்களும் இதில் ஜாயின் பண்ணியிருக்கிற ஒவ்வொருத்தருமே வந்து 100 மார்க் ஸ்கோர் பண்ணி அவங்களோட லைஃப்பில் அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த டைமில் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேன். நல்லபடியாக இந்த கிளாஸ் இருக்கணும். அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் கேட்டு ஒவ்வொரு நாளும் இந்த கிளாஸை அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 100 மார்க் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக இவங்க உறுதியாக இருப்பாங்க. உங்களுக்கு வழிமுறை சொல்லி கொடுப்பாங்க. நீங்கள் எல்லாருமே நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. கிளாஸ் எப்பக்கா? ஹலோ, கிளாஸ் எப்ப ஆரம்பிக்கும்? ஹலோ, ஹலோ. ஹலோ, பவித்ரா, உங்க வாய்ஸ் கேட்கல பவித்ரா. அது ஆக்சுவலா
இப்போ ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க கிளாஸ் எப்பன்னு சொல்லி. ஒரு நல்ல நாள்ன்றதுனால இன்னைக்கு ஸ்டார்ட் இருக்கும். ஸோ ஃபர்தரா உங்களுக்கு வந்து வர மண்டேல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே. ஓகே சார். கிளாஸ் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறீங்க? ஹலோ ஹலோ ஹலோ, எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க? எத்தனை மணிக்கு கிளாஸ் பண்ணுங்க ஸ்டார்ட்? ஆக்சுவலா கிளாஸ் வந்து உங்களுக்கு சாட்டர்டே ஈவினிங் வந்து உங்களுக்கு குரூப்ல போட்டுருவோம். சாட்டர்டே ஈவினிங் வந்து குரூப்ல போட்டுருவோம். அதே மாதிரி அவங்க கேட்டு இருக்காங்க, ஒரு லிங்க் ஒன்று அனுப்பியிருப்பாங்க, எத்தனை மணிக்கு கிளாஸ் வச்சுக்கலான்னு சொல்லி. டைமிங் வந்து எல்லாருமே வந்து நீங்க அதை கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க. அதுல ஈவினிங் டைமா இல்ல மார்னிங் டைமான்னு சொல்லி கொஞ்சம் ஆன்சர் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். எத்தனை மணிக்கு? இல்ல உங்ககிட்ட சஜஷன் கேக்குறோம். நாங்க உங்க எல்லாருக்கிட்டையுமே சஜஷன் கேக்குறோம். அதுக்காக ஒரு லிங்க் ஒன்று அனுப்பியிருப்பாங்க. 8 மணிக்கு. அந்த லிங்க்ல வந்து நீங்க இது ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் வந்து உங்களுக்கு இந்த குரூப் வாட்ஸ்அப் குரூப்ல வந்து டைமிங் வந்து சொல்லிடுவோம். ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் வந்து டைமிங் சொல்லிடுவோம். திங்கட்கிழமையில இருந்து நீங்க வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேவா? ஓகே ஓகே சார். ஓகே சார். எந்த டவுட்டும் இல்லை சார். ஹலோ. ஓகே பவித்ரா, உங்களுக்கு சிக்னல் இருக்குங்களா? பேசுங்க. கொஞ்சம்